உங்க பேர் என்னன்னா? என் பேரா? என் பேர் வந்து வேலவன். வேலவன் ஹோட்டல்னா வேலவன் தான். வேலவன் ஹோட்டல்னு சொன்னா போதும்னே. யாருமே வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி ஓகேண்ணா. நான் எந்த போலீஸும் பயப்பட மாட்டேன். எனக்கு தரமாக சாப்பிடணும். ஓகேண்ணா ஓகேண்ணா. நன்றிண்ணா நன்றிண்ணா. எனக்கு இருக்கிற காசு கொடுத்தா போதும். எனக்கு மொபைல் கிடையாது. நான் எந்த காலத்துலேருந்து மொபைல் பேச மாட்டேன். அப்படிங்களாண்ணா? ஏன்னா எங்ககிட்ட கூகுள் பே ஃபோன் பே அதெல்லாம் தான் இருக்குது மெயினா. அதான் யூஸ் பண்ண. உங்க பசங்க யாருக்காவது கால் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட எனக்கு நம்பர் தெரியாது. என் பாப்பாவோட நம்பர் தான் இருக்கு. அவங்க கால் பண்ணி கேளுங்க. யூஸ் பண்றாங்க. ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ தனுஷ்கோடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். தனுஷ்கோடி போகிற வழியில், அதாவது ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி அவரேஜ் 30 கிலோமீட்டர்ஸ் தரிசு நிலம் தாங்க. அதுக்கு நடுவில் நடந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வானா சே சம்திங் கைஸ். இந்த மாதிரி இடத்துல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்பிட்டு கண்டிப்பாக வந்துடாதீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் தனுஷ்கோடியில் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் சோறு போட்ட அண்ணன் வேலவனோட கடை. பீச்சோரத்தில் ஒரு கடைக்கு சாப்பிட்றதுக்காக ஏறி இருக்கோம். ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் இங்கே அதிகமாக கிடைக்குது. சின்னது தான் இருக்குது, ஆனால் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா வகையான ஃபிஷ்ஷும் இருக்குது. எல்லாத்துக்குமே ரேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பொரிச்சு அவங்களே கொடுத்துருவாங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லாக மணல் இருக்குது, இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும். சூப்பராக இருக்கும் இந்த மீன் பிடிச்சா. இது எந்த மீன்? என்ன மீன் இது? இதா வெள்ளை மீன். வெள்ளை மீனுங்களா? வஞ்சிரம். வஞ்சிரம் வஞ்சிரம் கொஞ்சம் மோன டேஸ்ட் ஒரு முள்ளு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அங்கே வரும்போது கிலோக்கு எப்படியோ 250 ரூபா 300 ரூபா. இவ்வளோ இங்கே எவ்வளோண்ணா? 950 ரூபா. 999ங்களா? இங்கே எவ்வளோ? இங்கே நார்மலாக வந்து நாங்கள் 850 ரூபா. 100 ரூபா கம்மி. இங்கே 800 ரூபா கிலோ. கிலோ வந்து 950 ரூபா. இங்கே கம்மி இல்லை. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிறாலும் 850 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு வரோம். அப்படி நீங்கள் வாங்கிட்டு வரீங்க? நாங்கள் வாங்கினா நாங்கள் பிடிக்கிற மீன் வந்து அவங்களுக்கு இப்போ நான் 4 பேர் போகிறோம்ல, குளிக்க போகிறனால 850 ரூபா. 100 ரூபா கம்மி. பண்ண தம்பி இப்ப நீங்க இருக்க கேட்டா கேட்டா நீ தம்பி எனக்கு தம்பி உங்க தம்பி நான் அண்ணன். இப்ப 3 பேர் பண்ணா ஒரு பீஸ் வாங்கு. அதுனா ஒரு 100 ரூபா கம்மி. நான் திருத்த பண்றது. ஓகே ஓகே புரியுது புரியுதுண்ணா. ஓகேண்ணா. நம்ம வந்து போட்டு கிடையாது. நம்ம போட்டு கிடையா நம்ம வந்து சொந்த மகள் எடுத்து வந்து நம்ம வந்து செய்யலாம். அப்ப நான் வந்து 20 ரூபா 50 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து போய் வந்து என் சம்சாரம் போய் வந்து ஏலத்துல போய் வாங்கிட்டு வரதான். அப்படிதான் நான் கூலிக்கு போறதான். நான் போட்டு போட்டதே என் போட்டு எல்லாமே முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சு. நெட் வச்சிருக்கேன். நெட்டு போட்டுட்டாலும் அவங்க ஏற்ற மாட்டாங்க. நான் குளி தான் போறேன். ஏன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணிருக்கல. சரி ஓகேண்ணா. தரமா சாப்பிடணும். ஓகேண்ணா ஓகேண்ணா. நன்றிண்ணா நன்றிண்ணா. எனக்கு இருக்கிற காசு கொடுத்தா போதும். எனக்கு மொபைல் கிடையாது. நான் எந்த காலத்துலேருந்து மொபைல் பேச மாட்டேன். அப்படிங்களாண்ணா? ஏன்னா எங்ககிட்ட கூகுள் பே ஃபோன் பே அதெல்லாம் தான் இருக்குது மெயினா. அதான் யூஸ் பண்ண. உங்க பசங்க யாருக்காவது கால் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட எனக்கு நம்பர் தெரியாது. என் பாப்பாவோட நம்பர் தான் இருக்கு. அவங்க கால் பண்ணி கேளுங்க. யூஸ் பண்றாங்க. பேச மாட்டீங்களா? ஓகே. எவ்வளோ காசு இருக்கோ நம்ம வந்து எங்களுக்கு ஒரு பையனை கொடுத்து வரேன். அதில் போட்டு விட்டா போதும். சரி 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 ஓகேண்ணா. இருக்கிற பைசா விட்டா போதும் எனக்கு. சரி ஓகேண்ணா. உனக்கு எவ்வளோ நாள் சாப்பிடுங்க. ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா. வேளாண் ஓட்டம்னு சொன்னால் போதும்ண்ணே. யாருமே வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. போலீஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி ஓகேண்ணா. நான் எந்த போலீஸும் பயப்பட மாட்டேன். பச்சை குத்தி இருக்கீங்க. யார் பேருனா? சம்ஸ்தான பேர். என்ன பேரு? எவ்வளோ சாப்பிடலாம்ண்ணே என் ஹோட்டலில்? உங்கள் பேர் முருகன். ஓகே. நீங்களாம் மீன் இந்த மீனெல்லாம் இங்கே தான் நைட்டு போய் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? எங்கள் ஊருக்கெல்லாம் வரும்போது இங்கே இருக்கிற மீனெல்லாம் எங்கள் ஊருக்கு வரும்போது ஒரு 2-3 நேரம்லாம் முடிஞ்சிடும். ஐஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா?
நான் ஓட்ட முடியாது எடுத்துக்கணும். சரி ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம். உனக்கு இல்லாத இடம் அதை இந்த மாதிரி இடத்துல ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ரோட்டோரத்தில் 1-2 கடை மட்டும்தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சூப்பர் ஃப்ரெஷ் ஃபுட்டே கிடச்சிருக்கு வித் ஃபிஷ் ஃப்ரையோட. அதுவும் இருக்கிற கேஷ் கொடுத்தா போதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம வேலவா அண்ணன். அதனால நீங்க சாப்பிடுங்க. யாரோ வரேன்னுங்களா, யாரோ பையன் வருவாங்க. நான் தான் சொன்னேன் முதல்ல கொண்டு வராப்புல அதில் ஏற்றுக்கணும் வர சொன்னேன். எனக்கு அந்த பைசா வேணா, நீ நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க. சரி ஓகேண்ணா. அடுத்த பைசா வந்து நான் வாங்குறதுக்கு அப்படி வசதி கிடையாது. எனக்கு எவ்வளோ படி எழுப்போம். எனக்கு 3 மக்கள் இருக்காங்க. 500 கிடைக்கும், 300 கிடைக்கும், 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும், 5000 கிடைக்கும். ஆனால் இப்போ போக முடியாது. எலெக்ஷன் வந்ததுல போனோம் அடிக்கிறோம் போலீஸ்ல. அங்கே எனக்கு நேரில் அங்கே போலீஸில் மாட்டினா அவங்க நான் எழுந்தே போலீஸ் கிட்ட மாட்டினா அங்கே மட்டும் விட மாட்டாங்க. எல்லா பொருளும் கூட போயிடும். ஐயோ 10 லட்ச ரூபா பொருள் எங்களுக்கு போயிடும். 10 லட்ச ரூபா பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? அடிக்கால வருவாங்க தானே. நாங்கள் வர முடியாது. நான் 3 மாதத்துலேருந்து வர முடியும். அந்த என் பிள்ளைகள் நான் யார் பாப்பா? அதான் போய் அங்கே இது பண்ணவங்க அடிக்கால வருவாங்க தானே. அட்டியா போடுவோம். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இலங்கைக்கு? 12 மைல் தான் இல்லையா? நம்ம பார்டர் எவ்வளோ? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். அதுக்கு மேலே நம்ம போக முடியாது இல்லையா? அந்த ஆளை அடிச்சுன்னா இந்த டூலில் இங்கே பாருங்க. இந்த எலும்பு ஃபால்ட்டாக ஓசு அடி டைபோஸ் என் போட்டு அப்படி போயிட்டாங்க ஐயா. இதில் முறிஞ்சிருக்கு எலும்பு எனக்கு. என் அம்மா என் அப்பா என் பாட்டி வரைக்கும் இந்த கூட்டம் இந்த இது வந்து வளர்ந்ததுதான். நான் என் போட்டில் குட்டி பண்ணுது. என் போட்டில் நான் குட்டி பண்ணுது. அப்போ போட்டு அப்படி போயிட்டாங்க இலங்கைக்காரவங்க. ஐயோ 5 நாள் மீன் பிடிக்கணும். அப்பா அப்படி போயிட்டாங்க. அதோட எனக்கு நெட்டு கட்டெலாம் வந்து 3 லட்ச ரூபா ஏற்பட்டேன். அவனை வந்து கடலூர் போயிட்டேன்னு அந்த ஆத்திரத்தோட கடலூர் போயிட்டேன். ஒன்றுமே கிடையாது. என் வீட்டுக்காரவன் சண்டை போட்டு அதோட கடலூர் போயிட்டேன். ஒரு 3 ரூபா பாசம் இருந்தேன். 1 லட்ச ரூபா கொண்டு வந்தேன். அவங்க பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. பிரபாகரன் இருந்தார் இல்லையா? கேப்டன் பிரபாகரன் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே போனோம்னே அப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது. வியாபாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்தால் நல்லது நம்மளுக்கு. எல்லாருக்குமே நல்லது. ஆனால் என் கடையில் வந்து நின்றா நல்லா சாப்பிடணும். தனுஷ்கோடி வர்றவங்க கண்டிப்பாக வேலவனோட கடையில் சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவர் மனசு மாதிரி. ஒரு சாப்பாடு ப்ளஸ் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பெர் ஹெட் 100 ருபீஸ் சொன்னார். ஆனால் எங்களால் 80 ருபீஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஆவரேஜ் நாங்கள் கேஷ் கொடுத்துருக்கோம்.